மாற்று அரசியலே இல்லையே. இதை விட பெட்டரா நான் ஒரு ஆட்சி தர்றேன், இதை விட பெட்டரா ஒரு கொள்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னா தான் மாற்று. ரெண்டு கட்சியில அதுல கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒன்றிய அரசு மாநிலங்களை ஒரு மாவட்டங்களாக பார்க்கக்கூடிய மனோபாவத்துக்கு வந்துட்டாங்க. மாநிலத்துக்கான தனியான ஒரு அந்தஸ்து சுயாட்சி எதுவும் இருக்கக்கூடாது, அவர்கள் நம்ம கீழே தான் இருக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு ஒவ்வொரு உரிமைகளா போயிட்டு இருக்கு. இப்ப இவர் வந்தா கல்வியை மாநில பட்டியலில் இருக்க பொதுப்பட்டியல் இருக்க கல்வியை கொண்டு வந்துருவாரா, நீட் விலக்கு வாங்கி வந்துருவாரா, சிஏ ரத்து பண்ணி வச்சுருவாரா? இந்த அரசியல் நம்ம பேச வேண்டிய நேரத்தில் இருக்கு. ஏன்னா இவருடைய அரசியலே புரியாம ஒரு கூட்டம் பின்னாடி இருக்கு, ஆபத்தான கூட்டமா இருக்கு. உங்க வாக்குகளை ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை வரக்கூடிய தலைமுறைகள் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நண்பா நண்பிகள் புரிஞ்சுக்கணும். டிவிகேக்குள்ளேயே 3 கேட்டகரி இருக்கு. உசியானந்த ஃபாலோ பண்ற ஒரு கூட்டம், ஆதவர்ஜினா தான் ஃபண்டு பண்றாரு, ஆதவர்ஜினா ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டம். அதுக்கு பிறகு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் மேல்மட்ட எலைட் பாலிடிக்ஸ் பண்றாங்க, அவங்க ஒரு கூட்டம். இதுல என்ன கொடுமைன்னா இவங்களுக்கு யாருக்குமே அரசியல் தெரியாது. அதுல தேர்தலில் பீகார் தேர்தலில் பிஸியா இருக்காரு. தம்பி நான் பீகார்ல ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் வர்றேன், வந்தவன் நான் கூட இங்க முதலமைச்சர் ஆகிறேன். அதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலாம் டெபாசிட் போச்சு அவர் கட்சிக்கு. அதனால அவர் பிரச்சாரத்தில் ஹெவியா இருக்காரு. அண்ணன் முதலமைச்சர் வந்துட்டு தம்பியை நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சுபேர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இல்ல, இது எந்த விதத்துல விஜய் மாற்று அரசியல் செய்வதாக தன்னை முன்னிலைப்படுத்துகிறார்? மாற்று அரசியலே இல்லையே. மாற்று அரசியல் எப்படி மாற்று அரசியலா வரும்? நீங்க ரெண்டு கட்சிக்கும் கடந்த 50 ஆண்டுகள்ல இந்த திராவிட கட்சிகளுக்கு இதை விட பெட்டரா நான் ஒரு ஆட்சி தர்றேன், இதை விட பெட்டரா ஒரு கொள்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னா தான் மாற்று. ஆமா, ரெண்டு கட்சியில அதுல கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி போட்டு நான் ஒன்று சொன்னது. அது இந்த அழுகி போன பழத்தெல்லாம் போட்டு காலையில ஃப்ரூட் மிக்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த திராவிடத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன், தமிழ் தேசத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். விஜய் ஒரு ஃப்ரூட் மிக்சர் தான், அங்கங்க எடுத்து போட்டுக்கிட்ட அழுகிய பழத்தில் செய்த ஒரு ஃப்ரூட் மிக்சர் தான் விஜய். தமிழ் இன்னொரு விஷயம் சார், யுவிவி அப்படின்னு ஒரு எழுத்துக்கள் இருக்கு, அதுக்கு அர்த்தமும் சொல்றாங்க. என்னன்னா ஊரு ஊராக வீடு வீடாக வீதி வீதியாக சென்று அண்ணாவை போல நம்ம ஓட்டுக்களை மக்களிடம் சென்று பெறணும் அப்படின்றாங்க. 67 77 அதே போல் 26 விஜயிடம் விஜயால் மாற்றம் வருமான ஒரு கேள்வி. முதல்ல அண்ணா யாருன்னு தெரியுமா? அண்ணா என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அண்ணா எவ்வளவு செஞ்சிருக்காரு தெரியுமா? எதுவுமே எனக்கு தெரியாது. 67 77 சொல்றதுக்கு ரைமிங்கா இருக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. 67 அண்ணா பெரியாரோட திராவிடர் கழகத்தில் அண்ணா பயணம் பண்றாரு. அண்ணா ஒரு படித்தவர், அண்ணா ஒரு எழுத்தாளர், அண்ணா ஒரு நாடக ஆசிரியர், அண்ணா ஒரு பேச்சாளர், ஆங்கிலம் தமிழிலும் புலமை பெற்ற ஒரு பேச்சாளர், எழுத்தாளர். அண்ணா பெரியாரோட பயணம் பண்றாரு. பெரியாருடன் முரண்பட்டு தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். 20 வருஷம். முதல் நாள்லாம் அங்க ஆரம்பிச்சு அடுத்த நாள்லாம் கட்சியில வரல. ஜனவரியில ஷூட்டிங் முடிச்சுட்டு பிப்ரவரியில முதலமைச்சர் ஆகல. 20 வருஷம் அண்ணா காங்கிரஸ் எதிர்த்து போராடுறாரு. மிகப்பெரிய போராட்டம். 55 ஒரு போராட்டம் பண்றாரு, இந்திய எதிர்ப்பு. தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், சமூக நீதி போராட்டங்கள், தொடர்ந்து போராட்டங்கள் பண்றாரு அண்ணா. போராட்டங்கள் பண்ணி 20 வருஷம் கழிச்சு காங்கிரஸை வீழ்த்துவதற்காக நேதெதிர்ப்பு சித்தாந்தத்தில் உள்ள ராஜாஜியோடு கூட்டணி வைக்கிறார். ராஜாஜியோடு கூட்டணி வச்சு காங்கிரஸை வீழ்த்துறாரு. அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அண்ணாவுக்கு 20 வருஷம் ஆச்சு. இப்போ எம்ஜிஆர் வரும் 77 77 எம்ஜிஆர் சொல்றாங்க. 77 எம்ஜிஆர்னா 71 கட்சி ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர், 77 ஆட்சியை பிடிக்கிறாரு. அதற்கு முன்னாடி 10 வருஷம் திமுகவில் இருக்கிறாரு. கண்டிப்பா பொருளாளராக இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. கட்சி திமுக பிரச்சாரத்துக்கு போறாரு. திமுக பிரச்சாரத்தை கட்சி படத்துல செய்யறாரு. உதயசூரியனை பார்க்கலன்னு பாக்குறாரு, கருப்பு சபை வேஷ்டி கட்டுறாரு, கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு பாட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணி மக்களிடம் திமுக அதிக அளவுல கொண்டு போய் சேர்த்ததுல எம்ஜிஆருக்கு ஒரு பங்கு இருக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர் எல்லாம் சேர்ந்தா இருந்தாங்க திமுகவில். எம்ஜிஆர் திமுக காரர். இவ்வளவு இருக்கு. இவ்வளவு 71 அதுக்கு பிறகு கலைஞரோட முரண்பாடு ஏற்பட்டு வெளியில வர்றாரு. 71 கட்சி ஆரம்பிங்க, 77 நிக்கிறாரு. அதுக்கிடையில இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல மாயத்தேவர் வெற்றி பெறாரு. இதெல்லாம் பெரிய வரலாறு. இது எதுவுமே இந்த கூமுட்டைகளுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 76 77 ஏதோ நடந்தது, சம் 67 77 சம்திங் ஏதோ நடந்தது. அது கூட ஆதவ் சொன்ன அதே டைலாக் சேலம்ல, அதே இப்ப விஜய் சொல்றாரு. அவர் தான் கொடுத்துருப்பாரு. வர்றப்ப நீங்க என்ன பேசணும், இந்தாங்க ஏதோ அச்சுக்கன்னு பேப்பர் கொடுத்துருப்பாங்க போல. 67 77 நடந்தது, 26 நடக்கும், வணக்கம் அப்படின்ட்டு போயிட்டாப்ல. என்ன அதுதான் பத்திரிகையாளர் சந்திக்கிறது. பத்திரிகையாளர் 67 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு திருப்பி கேட்பாப்ல. 77 என்ன நடந்துச்சு அப்படின்னா 77 எம்ஜிஆர் சிஎம் ஆனார். ரைட், எப்படி ஆனாரு? முதல் நாள் கட்சி ஆரம்பிச்சு அடுத்த நாள் சிஎம் ஆனாரா? இது ஒரு பெரிய போராட்ட களம். அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வேர்த்தா தொடச்சி விடுறதுக்கு ஒரு ஆளு, ஷூ மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆளு,
வேறுத்தவங்க ஏசி ரூம்ல கேரவன்ல போய் உட்காந்துக்கிற அரசியல் கிடையாது. இது களத்துக்கு வரணும். நைட் 1 மணிக்கு மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணுவானே, எங்க ஏரியாவில் ஒரு பிரச்சனை ஒருத்தர் வெட்டிவிட்டாங்க, நீ கொண்டு ஸ்டேஷனுக்கு வர முடியுமா போவார் அவரு. இன்னொன்னு சார், காமராஜர் கொள்கை தலைவர்ன்றாரு. அந்த காமராஜரை அசுரபதம் அதிகார பலத்தோடு வீழ்த்தினாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. காமராஜர் கொள்கை தலைவரையே அதாவது இழிவுபடுத்தக்கூடிய வகையில பேசுறாரா? இல்ல அவர் அது புரியாம தான். அதுவும் காமராஜரை வீழ்த்தினா காமராஜர் தனிநபர் காமராஜரை வீழ்த்தவில்லை. காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினாங்க. பக்தவச்சல முதல்வர் எல்லா முதல்வராக இருந்தா காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு இருக்கக்கூடிய என்னன்னா திராவிட கட்சிகள் காங்கிரஸ் கட்சி ரெண்டுக்கு போட்டியா போகுது. காங்கிரஸ் கட்சி ஒரு பண்ணையார் கட்சி, பணக்காரர்கள் கட்சி. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா மொழி போர் தானே சார். இல்ல அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நிறைய சமஸ்தானங்கள் இருந்துச்சு, குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. அப்ப சுதந்திரத்துக்கு பிறகு மன்னராட்சி முறை ஒழிக்கப்படுது. மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டவனை என்ன பண்றாங்கன்னா, அந்த இருக்க சமஸ்தானத்துக்கு கூடிய ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில போய் சேர்ந்துறாங்க. பலர் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகிறாங்க. ஆனா அந்த மன்னர் இது அப்படி மெயின்டைன் பண்ணலாம்ல. அதுக்காக காங்கிரஸ் கட்சிக்கே பண்ணையார் கட்சின்னு பேரு. அப்ப அண்ணா அங்க இருந்து கிளம்பு சாமானியம் என்னடா இது, எல்லா பணக்காரனும் சுதந்திரம் கிடைச்சிச்சு, பணக்காரனாவே இருக்கிறான், இன்னும் பண்ணையாராவே இருக்கிறான், இன்னும் ஜமீன்தாராவே இருக்கிறான், சாமானியனுக்கு ஒன்றும் அரசியல் அதிகாரம் வரலையே, இதை மாத்தணுமே, அவங்க காங்கிரஸ் பண்ணி ஒழிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு அண்ணா நினைக்கிறாரு. அப்பதான் அண்ணா கிளம்புறாரு, திமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார், கொண்டு வர்றாரு. அதுக்கு உதாரணம் நிறைய சொல்ல. சமீபத்தில் ராமநாதபுரம் மன்னர் ஒருத்தருடைய அவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. ஆனால் அவர் தான் வைக்கிறதா சட்டம். அவர் அண்ணன் போஸ்ட் ஜெயிக்கிறாரு, பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். ராமநாதபுரம் மன்னர் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு தொடர்ந்து 4-5 முறை ஜெயிக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியில் ஜெயிக்கிறாரு. அவர் ஏற்கனவே மன்னராக இருந்தவர், அந்த மன்னருடைய மனப்பான்மையில் இருக்கிறாரு. அவர் வந்து அங்கே அவர் வந்து பிரச்சாரத்துக்கு கூட போக மாட்டார், மக்களை பார்த்து கை கூப்பி வாக்கு கேட்க மாட்டார். அண்ணா பார்க்குறாரு, கலைஞர் பார்க்குறாரு. இவர் என்ன இது சுதந்திரம் வாங்கிருச்சு, எல்லாரும் சமம், இன்னும் மன்னராட்சி முறையே இவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்களே, இப்போ இவரை வீழ்த்தலுமே அப்படின்னு தங்கப்பா அப்படின்னு ஒரு குதிரை வண்டி ஓட்டுநர் எங்க ஓட்டுறாருன்னா, அண்ணாவின் இது ராமநாதபுரம் அரண்மனைக்கு வெளியில குதிரை வண்டி ஓட்டுறாரு தங்கப்பா. யார் அங்க கேண்டிடேட், யார் அங்க எம்எல்ஏ? அந்த ராமநாதபுரம் மன்னர் ராமநாதபுரம் மன்னர். அப்ப கலைஞர் போய் சொல்றாரு, இந்த முறை அண்ணாட்ட தங்கப்பாவை வந்து ராஜாவுக்கு எதிர்பார்ட்டுவோம், குதிரை வண்டி ஓட்டுறவர் ராஜாவுக்கு எதிர்பார்ட்டுவோம். அப்போ ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகி போச்சு. என்னடா அது, நம்மளை எதிர்த்து குதிரை வண்டி ஓட்டுறவரை நிப்பாட்டிருக்காங்க, நம்ம இந்த இடத்துல நம்ம மக்கள் தானே நமக்கு எப்படி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அந்த மாதிரி தோத்து போயிட்டார் ராஜா. ராஜாவை ஒரு குதிரை வண்டி ஓட்டக்கூடிய தங்கப்பா தோற்கடித்தாருங்கிறது வரலாறு. இதெல்லாம் செய்தது அண்ணா, கலைஞர். அதுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்கு. அதுக்கு பிறகுதான் அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அண்ணா இந்திய எதிர்ப்பு போராட்டம் அண்ணா அன்னைக்கு போட்ட விதை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த இருமொழி கொள்கையில் நம்ம உயர்ந்து நிற்கிறோம். அன்னைக்கு கொஞ்சம் எல்லா மாநிலங்கள், பல மாநிலங்கள் மும்மொழிகளை ஏற்றுக்கிடுச்சு. அதனால தான் பீகாரி மொழி போச்சு, ஒரிசாவில் ஒரியா மொழி போச்சு, பல மொழிகள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. பல மொழிகள் தாய்மொழியை இழந்து நிற்குது. அதுக்கெல்லாம் அன்னைக்கு அவங்க வந்து 3 மொழிகளை ஏற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கே யோசிச்சு பிளான் பண்ணி இது இப்படிலாம் பண்ணுவாங்க இவங்க திருட்டு பயில்ன்றதுக்காக அண்ணா சொன்னார் 2 இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சியும் எல்லாருக்கும் நிலைப்பாடு தான், இருமொழி கொள்கை ஆங்கிலம் தமிழ் தான் அங்கே நாங்கள் பார்த்துக்கிறோம் போகன்ட்டாங்க. இல்ல, எனக்கு இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்போ மக்களாகிய நம்ம வந்து இவங்க காமராஜரை போல ஆட்சி செய்யறாரு அப்படின்னு நம்ம வாழ்த்துவது எப்படி இருக்கு? நான் அண்ணாவை போல் எம்ஜிஆரை போல் ஆட்சி செய்வேன் அப்படின்னு விஜயை தன்னை தானே ஒப்பிட்டு கொண்டு பேசுவது எப்படி இருக்கு சார்? ஆல்ரெடி அவங்க ஆட்சி பண்ணி போயிட்டாங்களா, அப்புறத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க இருந்து நல்லது செஞ்சிருக்கிறாங்க, மறைந்துட்டாங்க, ரைட். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? அதே ஆட்சி எப்படி கொடுக்க முடியும்? இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலை எப்படி? ஒன்றிய அரசு வந்து மாநிலங்களை ஒரு மாவட்டங்களாக பார்க்கக்கூடிய மனோபாவத்துக்கு வந்துட்டாங்க. மாநிலத்துக்கான தனியான ஒரு அந்தஸ்து, சுயாட்சி எதுவுமே இருக்கக்கூடாது, அவர்கள் நம்ம கீழே தான் இருக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து ஒவ்வொரு உரிமைகளாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இவர் வந்தால் கல்வியை மாநில பட்டியலில் இருக்க பொதுப்பட்டியலில் இருக்க கல்வியை கொண்டு வந்துருவாரா? கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்கு. இப்போ இவர் வந்து மாநில பட்டியல் கொண்டு வந்துருவாரா? நீட் விலக்கு வாங்கி வந்துருவாரா? சிஏ ரத்து பண்ண வச்சுருவாரா? என்ன செஞ்சிருவார்? இப்போ சார் கொண்டு வந்துருக்குறாங்க சிறப்பு திருத்தம், இதை நிப்பாட்டிடுவாரா? இல்லை முதலமைச்சருக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் வந்து இந்த அரசியல் வந்து நம்ம வந்து பேச வேண்டிய நேரத்தில் இருக்கு. ஏன்னா இவருடைய அரசியலே புரியாம ஒரு கூட்டம் பின்னாடி இருக்கு, ஆபத்தான கூட்டமா இருக்கு. உங்க வாக்குகளை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை வரக்கூடிய தலைமுறைகள் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நண்பா நண்பிகள் வந்து புரிஞ்சுக்கணும். சார் பிரச்சாரம் செல்வாரா இல்ல செல்ல மாட்டாரா சார்? பிரச்சாரம் அவர் போர் அடிச்சா போவார். அவர் ஏதோ பிளான் வண்டி வாங்கிட்டு இருக்காங்களா, வண்டியில் உள்ள ஏசிலாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பிரச்சாரத்துக்கு போவார்.
போய் வேனில் உட்காந்து கையை காமிச்சிட்டு வருவார்னு நினைக்கிறேன். சார் அங்க போனா எப்படியும் மணிக்கணக்கா பேசி ஆகணும்ல சார். அங்கேயும் 2 நிமிடம் 3 நிமிடம் தான் பேசுவாரு அப்படின்னா அந்த அரசியல் வந்து மக்களுக்கு இடம் பிரச்சாரம் போறாரா டூர் போறாராங்கிறது தெரியல. ஒரு பஸ் ஒன்று வாங்கி கண்ணாடி ஃபுல்லா போட்டு அந்த பஸ்ல ஒரு கை காமிச்சிட்டு இங்க இருந்து போயிட்டு இந்த பக்கம் திரும்பி வருவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் விரும்ப ஒரு இடத்துல போய் பாயிண்ட் நின்று மணிக்கணக்கில் எல்லாம் அவர் பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்கு சார். அதாவது அந்த ஒட்டக்கூடிய போஸ்டர் ஒண்ணு சொன்ன இல்லைங்களா, நம்ம மக்கள் விரும்பும் முதல்வர், அதுல வந்து புஷி ஆனந்தினுடைய படமும் இருந்தது. பிறகு அது நீக்கப்பட்டு இரவோடு இரவா மறுநாள் வந்து விஜய் போஸ்டர் மட்டும் ஒட்டப்பட்டது. இப்போ புஷி ஆனந்தே கட்சியை 2ஆக பிரித்து விடுவாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு 2026 தேர்தலுக்கு முன். 84க்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்திருப்பாரான்னு தெரியல சார். ஆனா புஷி ஆனந்தை நம்பிதானே சார் பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க. புஷி ஆனந்தே வந்து நம்ம அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவருக்கு சரியா பேச்ச வரல, தமிழ் தப்பு வணக்கம் கூட அவரால் சொல்ல முடியல என்ற நிறைய விமர்சனங்கள் வந்தா கூட அவங்கள கட்டி மேய்க்கிறதுக்கு புஷி ஆனந்த் தவிர யாரும் முடியாது. ஏன்னா அவங்களோட தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா டிராவல் பண்ணி வந்துருக்கிறாரு. அதனால புஷி ஆனந்த் அந்த ரசிகர் கூட்டத்தை திரட்டுறதுக்கு, ஆட்களை திரட்டுறதுக்கு புஷி ஆனந்தால் முடியும். அவங்களை கண்ட்ரோல் வச்சிருக்காரு. பட் இன்னைக்கு என்னன்னா விஜய் மீறி புஷி ஆனந்த் போயிடக்கூடாது. அதாவது இது டிவிகேக்குள்ளேயே 3 கேட்டகரி இருக்கு. புஷி ஆனந்தை ஃபாலோ பண்ற ஒரு கூட்டம், ஆதவர்ஜினா தான் ஃபண்டு பண்றாரு, ஆதவர்ஜினா ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டம், அதுக்கு பிறகு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க. அவங்களாம் மேல்மட்ட எலைட் பாலிடிக்ஸ் பண்றாங்க, அவங்க ஒரு கூட்டம். இதுல என்ன குடும்பம்னா இவங்களுக்கு யாருக்குமே அரசியல் தெரியாது, யாருமே களத்துக்கு போல, யாருமே வழக்கு வாங்கல, யாருமே தேர்தலை சந்திச்சதே கிடையாது, தேர்தலை பார்த்ததே கிடையாது, தேர்தலில் ஓட்டு போட்டு வந்திருப்பாங்க, ஒரு தேர்தலில் கூட கண்டெஸ்ட் பண்ணது கிடையாது, ஒரு தேர்தலில் கூட கேம்பெயின் பண்ணது கிடையாது. புஷி ஆனந்தாவது ஏதோ ஒரு 1000 தொகுதி இருக்க ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காரு ஒரு முறை. மற்றபடி யாருக்கு எந்த இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போறாங்க. இதை கொடுமை பாருங்க. அதாவது கூட அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு அரசியல்னாலே என்னன்னு தெரியாது. ஒரு நிர்வாக ஆட்சியாளர். ஆதவர்ஜினா ஒரு கட்சி ஒரு 1 வருஷம் 2 வருஷம் டிராவல் பண்ணாரு, அதோட வெளியே வந்துட்டார். அவர் பொருளாளர், அவர் கட்சியுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் வந்து அவருடைய ஆடிட்டர். இவங்கெல்லாம் வந்து மேல்மட்ட தலைவர்கள். கீழ்மட்ட மாவட்ட செயலாளர் மற்ற ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களும் யாரும் இது வரைக்கும் அரசியல் அனுபவம்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டத்திலேயே மரத்து மேலே தான் இருக்கு. இந்த மரத்து மேலே நிற்கிறவங்களாம் எம்எல்ஏ எம்பி ஆனா தமிழ்நாடு என்ன ஆகும் நிலைமை? இதுதான் டிவிகேனுடைய நிலைமை. கூட இருக்க தம்பி தங்கைகள் 2026 தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக இதெல்லாம் இந்த நிலைமையை, யதார்த்த நிலைமையை அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சார், அந்த பிரசாந்த் கிஷோர் வியூக வகுப்பாளர் என்ன ஆனாரு அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் வந்து சன் சுவராஜ் அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அதில் தேர்தலில் பீகார் தேர்தலில் பிஸியாக இருக்காரு. சொல்லியிருக்காரு, தம்பி நான் பீகாரில் ஜெயிச்சுட்டானே முதலமைச்சராக வர்றேன், வந்தவன் நான் வந்து கூட இங்கே முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்வர் ஆக்கி 2 போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலாம் டெபாசிட் போச்சு அவர் கட்சிக்கு. சன்சுவராஜ் கட்சிக்கு பீகாரில் டெபாசிட் போச்சு. இந்த முறை ஒரு 6-7% வாங்குவார் போல வரக்கூடிய கருத்து கணிப்புகளில் போடுறாங்க. அதனால அவர் அங்கே பிரச்சாரத்தில் ஹெவியாக இருக்கிறார். வந்து அண்ணன் வந்து முதலமைச்சராகிட்டு வந்துட்டு தம்பியை வந்து நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்கிடுறேன்னு அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால அவருக்கு பீகார் பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப விஜயுடன் தொடர்புல தான் இருக்காரு. ஆனா அவருக்காக வேலை செய்ய சொல்லிட்டு தான் போயிருக்காரு. டிசம்பருக்கு பிறகு நான் வர்றேன், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு முதலமைச்சர் ஆகிட்டு நான் நேரடியாக அங்கே வந்து நான் உங்களை முதலமைச்சர் ஆக்கிடுறேன் அப்படின்னு நேரம் பேசிட்டாங்க. அந்த ஆண்டி கூடி மடம் கட்டுறதுன்னு ஒரு கதை இருக்கும். அதாவது ஒரு 4-5 ஆண்டிகள், இந்த பிச்சை எடுக்கிற ஆண்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மடத்து மேலே உட்காந்துருப்பாங்க. நம்ம இந்த ஒரு பில்டிங் கட்டினா என்ன அப்படின்றேன். ஓகே கட்டிடலாமே, ஓகே தட்ஸ் ஆல். இப்போ ஏன்னா நான் ஒரு 10 மூட்டை சிமெண்ட் போட்டுறேன், நான் வந்து 10 மூட்டை மணல் போட்டுறேன், நான் வந்து டூமில் நான் ரெடி பண்ணிடுறேன், நான் வந்து உள்ள வயரிங் நான் பண்ணுறேன்னு எல்லா ஆண்டியும் பேசிட்டு தூங்கிடுவாங்க. காலில் இருந்து சேலைக்குறேன். ஆண்டி கூடி மடம் கட்டின கதை இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் முதலமைச்சர் ஆயிடுறேன், வந்தோடனே உடனே முதலமைச்சர் ஆகிறேன், ஓகே இந்த டீல் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க 2 பேரும், அவர் அண்ணா இந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, இவர் இந்த பக்கம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாரு, அவர் முடிச்சு வந்தோடனே இவர் முதலமைச்சர் ஆக்குறாரு. இப்படி கனவு கண்டுக்கிட்டு படுத்துக்கிறாங்க. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு புரிதலோடு விடைகள் கொடுத்தீங்க. நன்றி சார்.